ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு இறங்குவதைப் போல இரக்கம் பாராட்டுகிற தெய்வம். யாருக்கு இறங்குகிறாராம்? தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். தமக்கு பயப்படுகிறவர்கள். யாருக்கு இறங்கினார்? வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தமக்கு பயந்த அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் எப்படி இறங்கினா என்பதை நாம் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 40 அதிகாரம் 41 அதிகாரம் இவைகளை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அந்த வேத பகுதி நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. யோசேப்பு தவறு செய்யவில்லை. யோசேப்புக்கு அவனோடு கூட யாக்கோபு இருந்திருந்தால் பல வர்ணங்கி அவனுக்கு உண்டு. அவன் நல்ல மேன்மையான இடத்தில் கர்த்தர் அவனை வைத்து பராமரித்து வந்தான். ஆனால் தகப்பன் இல்லை, தாய் இல்லை. இவன் தனிமையில் இருக்கிறார், அதுவும் அந்நிய தேசத்தில் இருக்கிறார். போத்தேபார் என்பகிறவனுடைய வீட்டில் இவன் விசாரணை வேலைக்காரனாக அடிமையாக போனவன் இப்பொழுது விசாரணைக்காரனாக எஜமானுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையில் கர்த்தர் அவனை அங்கே வைத்திருந்தான். போத்தேபாருடைய மனைவியின் நிமித்தம் அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து அவன் சிறையில் தள்ளப்பட்டான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர் எப்படி இறங்கினார்? போத்தேபாருடைய மனைவி அவனை நித்தமும் அலட்டி கொண்டிருந்தாள், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் அதை அல்ல தட்டி கொண்டே வந்தான். காரணம், இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது? இது தேவனுக்கு விரோதமான பாவம் அல்லவா என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறதை அங்கே விளங்க பண்ணினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனமே, நாம் பல நேரங்களில் வைராக்கியத்தை விட்டு விடுகிறோம். வைராக்கியம் என்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எப்படி இதை செய்வதென்று நாம் அதுல உறுதியாய் நிற்க முடியாதபடி காரியத்திற்கு ஏற்றபடி நம்மை நாம் வணைந்து கொள்ளுகிறோம். ஒரு மனிதன் என்னிடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார், என் தங்கை வீட்டிற்கு நான் போனால் அங்கே அவர்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் மட்டன் வாங்கி எங்களுக்கு சமைத்து கொடுப்பார்கள். ஆனால் அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஒரு 10,000 ஆட்டை கூட வாங்கி அவர் கட்டி வச்சு டெய்லி 2 ஆடு முழுசாவே முழுங்க முடியும், சாப்பிடலாம், அவ்வளவு வசதி இருக்கு. ஆனால் அவர் தன் சகோதரி வீட்டில் இவர் போனால் எப்பொழுது போவார்? அதை மட்டன் சாப்பிடணும்னா அவங்க அடைப்பாங்க. விட எப்ப அடைப்பாங்க? வருஷத்துல 2 முறை அடைப்பாங்க. அவங்களும் இவர் என்ன பிசினஸ் பண்ணுறாரோ அதே பிசினஸ் தான் அவங்களும் பண்றாங்க. வருஷத்துக்கு 2 முறை இவர் போவார். போனா அவங்க தெய்வத்திற்கு ஆட்டை பலி செலுத்தி விட்டு அந்த ஆட்டை அந்த குடும்பத்தாருக்கு சமைத்து கொடுப்பது வழக்கம். அப்ப இந்த ஆட்டுக்காக தன் ஜீவனுள்ள தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். என் தகச்சி வீட்டுக்கு தானே விருந்துக்கு போறேன், அவங்க நாங்க வர்றோன்னே ஆட்டுக்கறியெல்லாம் வாங்கி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த கறி அது? நீ போன நோக்கம் என்ன? நீ தேவனுடைய பிள்ளை, மற்ற நாட்கள்ல போ, அன்னைக்குதான் போகணும்னு என்ன இருக்கு?
மற்ற நாட்கள்ல தேவனுடைய நாமத்தினால நீ போய் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி நீ ஒரு ஆடு இல்ல 10 ஆடு கூட வாங்கி முடிக்கிட்டு வா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், நான் இந்த பாவத்திற்கு உடன்படுவது எப்படி? My Lord is with me. He is watching me always. He is my comforter. He is my teacher. He guide me in all my ways. என்னை அவர் என் வழிகளில் எல்லாம் அவர் என்னை காத்து நடத்துகிறார். How can I do this thing? நான் இதை எப்படி செய்துவிட முடியும்? சிலர் உடனே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள். பவுல் சொல்லுகிறார், சோத்திரத்தோடு புசிப்பதெல்லாம் தகும். அதே பவுல் தான் சொல்லி இருக்கிறாரு, நீ புசிக்கிறது ஒருத்தனுக்கு இடர் உண்டாக்கினால் ஜாக்கிரதை. வேதம் சொல்லுகிறது, இடர் உண்டாக்கிறவனுக்கு ஐயோ, அவனை கட்டி எந்திரத்தில் கட்டி கடலில் தூக்கி போட்டால் தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்தை மாற்றம் பிடித்துக் கொள்கிறது, ஸ்தோத்திரத்தோட புசித்தல் தகும். எங்க புசிக்க சொல்லியிருக்காரு? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை போய் ஸ்தோத்திரத்தோட அங்க உட்காந்து புசிக்க சொல்லியிருக்காரா? நீ என்ன சாப்பாட்டுக்கு இல்லாமலே இருக்கீங்க? இல்லையே. கர்த்தருடைய வைராக்கியம் எங்கே? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்துதான் ஜனங்கள் 24,000 பேர் மரித்து போனார்கள். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் யோசித்து பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொன்ன வேத வசனத்தை மறந்து விடாதிருங்க. If you fear God, surely God will be mercy with you. He's shown his mercy to you. But if you not fear God, நீ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லை என்றால் அவர் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அவர் எப்படி உன்னை பாதுகாக்க முடியும்? நான் ஆண்டவருக்கு பயந்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி நான் அப்படி. உன் மறைமுக வாழ்க்கையை திரும்பி பாரு. நீ எவ்வளவு பெரிய பாவி என்பது அதுல தெரியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஒரு மனிதனை நான் சந்திக்க நேரிட்ட பொழுது அந்த மனிதன் பிரான்சுக்கு போயிருக்கிறார். அங்கே இவர் அப்பொழுதுதான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டு பிரான்ஸ் தேசத்துல ஒரு வேலைக்காக போயிருக்கிறார். அப்ப அந்த பிரான்ஸ் தேசத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள், தமிழ் மக்கள், அவர்கள் அந்த பிரான்சுடைய கலாச்சாரத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே சில மதுபானங்களை அருந்துவது வழக்கம். அது அவர்கள் பழக்கமாய் வைத்திருக்கிறார்கள். பிரெஞ்சு பீப்புள், வெள்ளைக்காரர்கள், அவர்கள் பழகி இருக்கிறார்கள். அது சிறு வயது முதல். நம்ம தமிழர்கள் இங்கிருந்து போனவர்களும் அதை சாக்காக வைத்து அங்கே குடிக்க பழகி இருக்கிறார்கள். ஆனால் ஆலயத்துக்கு போவார்கள், எல்லாம் செய்வார்கள். அப்பொழுது தம்பியும் போயிருக்கிறாரு. ஆலயத்துக்கு போய் ஆறாவதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது, பிரதர் நீங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, இங்க இதுதான் பழக்கம், சாப்பிடும்போது நாங்க இப்படி கொஞ்சம் குடித்து கொண்டே சாப்பிடுவது தான் எங்கள் வழக்கம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், இல்ல நான் வெளிதேசத்துக்கு தான் வந்திருக்கேன், ஆனா கர்த்தர் என்னை பார்க்கிறார். நோ ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம். அவங்க அவரும் அவருடைய மனைவி எவ்வளோ சொல்லியிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் தடுத்துட்டு இவர் அதை குடிக்கல. இவர் அதற்கு பின்பு அந்த வேலைக்கு போயிருக்கிற வேலையில ஒரு வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலையில இவர் பிழைப்பது கஷ்டம், உயிரோடு வருவது கஷ்டம். அதனால அவர் திரும்ப தன் குடும்பத்தார் அழைத்து கொண்டார்கள். அவர் வந்துட்டார். இவர் போனது வந்ததெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆவியானவர் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ அங்கே போய் உன்னை தீட்டுப்படுத்தாமல் வந்தது நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் மறந்து போயிட்டார். அவர் சொன்னார், ரியாலி உண்மை இது,
நான் போனேன், அங்கே எனக்கு முன்பாக வைத்தார்கள், நான் அதை அவாய்ட் பண்ணினேன். 1 மாதம் தங்கியிருந்தேன். 1 மாதமும் அவர்கள் குடிப்பார்கள், நான் என்னுடைய உணவை மட்டும் மறந்துவிட்டு நான் அடுத்த வேலையை பார்த்தேன். அந்த உண்மையை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நான் அபிஷேகமே பெறல, எனக்கு அபிஷேகம் பெறணும்னு ஆசை. ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு உண்மையா இருக்கிறதா நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் வா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு சிற்றாலயம், பக்கத்துல இருந்த ஒரு சிற்றாலயத்துக்கு அழைத்து கொண்டு போனேன். நானும் அவரும் முழங்கால் படியிட்டோம். ஏசப்பா இவரை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கத்தான் ஆரம்பித்தோம். அப்படி வாயை தான் திறந்தோம். ஆவியானுடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் நிரப்பினது. அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்டா, ஆவியால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதான் கர்த்தர். தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்க ஒருவேளை சொல்ல, ஐயோ நான் ஆண்டவருக்கு பயந்துதான் வாழ்றேங்க. ஆனாலாம் இல்லை, அதை நினைவில் வைத்திருக்கிறார். நிச்சயம் நாட்கள் வருகிறது, வருகிறது. அந்த நாட்களில் உங்களை மேன்மைப்படுத்த தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நிச்சயம் உங்களுக்கு இறங்க போகிறார். நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள், கர்த்தரை துதிக்க போகிறீர்கள், தொழுது கொள்ள போகிறீர்கள். அவர் உங்கள் நடுவில் பலத்த கிரியைகளை செய்வார். ஆமென்.